இந்த வீட்டில் தினமும் இரவு சரியாக 12 மணிக்கு பூட்டப்பட்ட கதவு தானாக திறக்கும். கதவுக்கு எத்தனை பூட்டுகள் போட்டாலும், எத்தனை பேர் காவலுக்கு நின்றாலும், சரியாக 12 மணிக்கு அது திறந்துவிடும். ஆனால் அன்றிரவு அந்த கதவு திறந்தபோது வெளியிலிருந்து யாரும் உள்ளே வரவில்லை. ஏனென்றால் அந்த வீட்டிற்குள் இருந்த ஏதோ ஒன்றுதான் வெளியே சென்றது. மர்மமான வீட்டிற்கு வந்த அருண். சென்னையில் வேலை பார்த்து கொண்டிருந்த அருணுக்கு திடீரென வேறு ஊருக்கு மாற்றல் கிடைத்தது. அந்த ஊரில் குறைந்த வாடகைக்கு ஒரு பழைய வீடு கிடைத்தது. பெரிய வீடு, அமைதியான இடம், சுற்றிலும் மரங்கள். ஆனால் வீட்டை பார்க்க சென்ற போது அதன் உரிமையாளர் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் சொன்னார். இரவு 11:30 மணிக்கு பிறகு உன் கதவை திறக்காதீங்க. அருண் சிரித்துக் கொண்டே கேட்டான், ஏன் சார், இந்த பகுதியில் திருடர்கள் அதிகமா? வீட்டு உரிமையாளர் பதில் சொல்லவில்லை. சாவியை மட்டும் அருணின் கையில் வைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அவரது முகத்தில் தெரிந்த பயத்தை அருண் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அதுதான் அவன் செய்த முதல் தவறு. முதல் நாள் இரவு. அன்றிரவு அருண் தனது பொருட்களை எல்லாம் அடுக்கிவிட்டு தூங்க தயாரானான். இரவு 11:58. வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. ஹாலில் இருந்த பழைய கடிகாரத்தின் சத்தம் மட்டும் கேட்டுக் கொண்டிருந்தது. 11:59. திடீரென வீட்டின் மின்சாரம் அணைந்தது. அருண் தனது மொபைல் விளக்கை ஏற்றினான். சரியாக 12 மணி அடித்தது. அப்போது முன் கதவின் அருகே முதல் பூட்டு தானாக திறந்தது. சில வினாடிகளில் இரண்டாவது பூட்டும் திறந்தது. அருண் அதிர்ச்சியில் கதவையே பார்த்துக் கொண்டிருந்தான். கதவு மெதுவாக திறந்தது. வெளியே இருட்டை தவிர வேறு எதுவும் இல்லை. காற்றாக இருக்கும் என்று நினைத்தபடி அருண் கதவை மூடினான். ஆனால் கதவின் கீழே ஈரமான ஒரு காலடி தடம் இருந்தது. அது வீட்டிற்கு வெளியே செல்லவில்லை, வெளியிலிருந்து வீட்டிற்குள் வந்திருந்தது. அருண் மொபைல் விளக்கை தரையில் காட்டினான். ஒரு காலடி தடம், அதற்கு முன்னால் இன்னொன்று. அந்த ஈரமான தடங்கள் வாசலில் ஆரம்பித்து ஹாலை கடந்து அவருடைய படுக்கை அறையை நோக்கிச் சென்றன. அருணின் இதயம் வேகமாக துடித்தது. அவன் மெதுவாக அந்த தடங்களை பின்தொடர்ந்தான். படுக்கையறை கதவுக்கு அருகே சென்றதும் அந்த தடங்கள் நின்றுவிட்டன. அருண் நடுங்கும் கைகளால் கதவை திறந்தான். அறைக்குள் யாரும் இல்லை. படுக்கை, அலமாரி, ஜன்னல் அனைத்தையும் சோதித்தான். எதுவும் தெரியவில்லை. அப்போதுதான் அறையில் இருந்த கண்ணாடியில் ஒரு விஷயத்தை கவனித்தான். கண்ணாடியின் மேற்பரப்பில் ஈரமான கையால் எழுதப்பட்டிருந்தது, நாளையும் கதவு திறக்கும். அருண் உடனடியாக அந்த வீட்டிலிருந்து வெளியேற நினைத்தான். ஆனால் முன் கதவை திறக்க முயன்ற போது அது உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்தது. மறுநாள் காலை கதவு சாதாரணமாக திறந்தது. நேற்று நடந்தது கனவாக இருக்கலாம் என்று அருண் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டான். உண்மையை தெரிந்து கொள்ள முன் கதவிற்கு எதிரே ஒரு கேமராவை பொருத்தினான். கதவிற்கு 2 புதிய பூட்டுகளையும் போட்டான். கதவின் முன்பு ஒரு நாற்காலியை வைத்து அதிலேயே அமர்ந்திருந்தான். இரவு 11:59. கேமரா இயங்கிக் கொண்டிருந்தது. அருண் கதவிலிருந்து பார்வையை எடுக்கவில்லை. சரியாக 12 மணிக்கு 2 பூட்டுகளும் தானாக திறந்தன. கதவு மெதுவாக திறந்தது. இந்த முறை வெளியில் ஒரு பெண் நின்றிருந்தாள். நீண்ட தலைமுடி, வெள்ளை உடை, தலை குனிந்த நிலையில் அசையாமல் நின்றிருந்தாள். யார் நீ என்று அருண் கேட்டான். அவள் பதில் சொல்லவில்லை. அருண் மொபைல் விளக்கை அவள் மீது காட்டினான். ஆனால் அங்கே யாருமே இல்லை.
அருண் உடனடியாக கதவை மூடிவிட்டு கேமரா பதிவை பார்த்தான். கதவு திறந்ததும் வெளியே எந்த பெண்ணும் பதிவாகவில்லை. அருண் குழப்பத்துடன் வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்தான். அப்போது அவனுடைய பார்வை கதவிலிருந்து விலகி வீடியோவில் இருந்த அவனுடைய நாற்காலியை நோக்கிச் சென்றது. கதவு திறப்பதற்கு முன்பே வெள்ளை உடை அணிந்த அந்த பெண் அருணின் பின்னால் நின்றிருந்தாள். அவளுடைய முகம் அருணின் தோளுக்கு மிக அருகில் இருந்தது. அவள் கதவை பார்க்கவில்லை, கேமராவை நேராக பார்த்து கொண்டிருந்தாள். அருண் வீடியோவை நிறுத்தினான். அந்த பெண்ணின் உதடுகள் மட்டும் மெதுவாக அசைந்தன. அவள் ஏதோ சொல்லியிருந்தாள். வீடியோவின் சத்தத்தை அதிகரித்த போது ஒரு மெல்லிய குரல் கேட்டது. அவன் கதவை திறந்து விட்டான். மறுநாள் அருண் பக்கத்து வீட்டில் வசித்த முதியவரை சந்தித்தான். அந்த வீட்டை பற்றி கேட்டதும் முதியவரின் முகம் மாறியது. 15 வருடங்களுக்கு முன்னால் அந்த வீட்டில் ஒரு குடும்பம் வசித்தது. கணவன், மனைவி மற்றும் ஒரு சிறிய பெண் குழந்தை. ஒரு நாள் இரவு 12 மணிக்கு யாரோ கதவை தட்டினார்கள். அந்த பெண் கதவை திறந்தாள். வெளியே யாரும் இல்லை. ஆனால் கதவை திறந்த அடுத்த நிமிடமே வீட்டுக்குள் இருந்து குழந்தையின் அலறல் கேட்டது. மறுநாள் காலை அந்த பெண்ணும் குழந்தையும் காணாமல் போயிருந்தனர். கணவன் மட்டும் வீட்டின் படுக்கையறைக்குள் இறந்து கிடந்தான். அவனுடைய கையில் ஒரு சிறிய காகிதம் இருந்தது. அதில் அது வெளியிலிருந்து வரவில்லை, அது ஏற்கனவே வீட்டுக்குள் இருந்தது என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த சம்பவத்திற்கு பிறகு வீட்டின் கதவு தினமும் இரவு 12 மணிக்கு தானாக திறக்க ஆரம்பித்தது. அருண் அன்றே வீட்டை காலி செய்ய முடிவு செய்தான். ஆனால் அவருடைய பைகள் அனைத்தும் காணாமல் போயிருந்தன. அவன் மொபைலில் இருந்த வீடியோக்களும் தானாக அழைக்கப்பட்டிருந்தன. மாலை ஆனதும் வீட்டின் ஜன்னல்கள் அனைத்தும் தானாக மூடின. முன் கதவை திறக்க முயன்ற போது அது அசையவே இல்லை. இரவு 11:59 அருண் கதவின் முன்பு நின்றான். கையில் இரும்பு கம்பியை பிடித்திருந்தான். கடிகாரம் 12 அடித்தது. ஆனால் இந்த முறை கதவின் பூட்டுகள் திறக்கவில்லை. அருண் மெதுவாக திரும்பி பார்த்தான். படுக்கையறையின் உள்ளிருந்து 2 முறை கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. அந்த வெள்ளை உடை அணிந்த பெண்ணின் குரல் அருகில் கேட்டது. முன் கதவை நான் திறக்கவில்லை. அருணின் பின்னால் குளிர்ந்து மூச்சு காற்று பட்டது. உன் அறைக்குள் இருப்பவன்தான் தினமும் அதை திறக்கிறான். படுக்கையறை கதவு மெதுவாக திறந்தது. அறையின் நடுவில் அருணைப் போலவே தோற்றமளித்து ஒருவன் நின்றிருந்தான். அதே முகம், அதே உடை. ஆனால் அவருடைய கண்கள் மட்டும் முழுவதும் கருப்பாக இருந்தன. அந்த உருவம் சிரித்தபடி முன் கதவை நோக்கி நடந்தது. அது கதவை தொட்டதும் 2 பூட்டுகளும் திறந்தன. வெள்ளை உடை அணிந்த பெண் அருணின் கையை பிடித்துக் கொண்டு சொன்னாள், ஒவ்வொரு முறையும் இந்த கதவு திறக்கும் போது வீட்டிற்குள் இருக்கும் ஒருவன் வெளியே செல்கிறான். அவனுக்கு பதிலாக வெளியே இருக்கும் இன்னொருவன் உள்ளே வர வேண்டும். அருணை போன்ற அந்த உருவம் வீட்டை விட்டு வெளியேறியது. அடுத்த நொடியே முன் கதவு மூடிக்கொண்டது. அருண் கதவை திறக்க முயன்றான். முடியவில்லை. வெளியே சென்று அந்த உருவம் மட்டும் அருணின் பையை எடுத்துக்கொண்டு அவருடைய மொபைலில் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தது. ஹலோ அம்மா, புதிய வீடு ரொம்ப நல்லா இருக்கு. நாளைக்கு உங்களையும் இங்கே கூட்டிட்டு வருகிறேன். அடுத்த நாள் காலை அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்தது உண்மையான அருணா, அல்லது அருணை போல நடித்த அந்த உருவமா? இப்போதும் அந்த வீட்டில் இரவு சரியாக 12 மணிக்கு கதவு தானாக திறக்கிறதாம். ஒருவேளை நள்ளிரவில் உங்கள் வீட்டு கதவு தானாக திறந்தால் வெளியே மட்டும் பார்க்காதீர்கள். முதலில் உங்களுக்கு பின்னால் யார் நிற்கிறார்கள் என்று பாருங்கள். இந்த கதையின் பார்ட் 2 வேண்டுமென்றால் இல் கதவை திற என்று எழுதுங்கள்.
இன்னும் இது போன்ற மர்மமான திகில் கதைகளுக்கு நம்ம பயம் 36 சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.